சமீபத்தில் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேங்க. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால் மன்னித்து விடுங்கள். கொஞ்சம் அலர்ஜியா இருந்தது எனக்கு. உங்களுக்கு யாரேனும் துன்பம் தந்தால், மாறாத துன்பம் விளைவித்திருந்தால், உங்கள் உயிர் கொலை நடக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உலுக்கி இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள். அவர்கள் மன்னிப்புக்குரியவர்கள் என்பதற்காக அல்ல, நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து விடு. என்ன சொல்லுங்க இது? நாம மனசுல எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி முடியாது. எனக்கு தெரிஞ்சு மனித மனங்களினுடைய விகாரம் என்ன தெரியுமா? எங்கே தெரியுமா நாம் தோற்கிறோம்? எந்த மனம் பொறாமைப்படுகிறதோ அந்த மனம் தோற்கிறது. அவனுக்கு இல்வாழ்க்கையில் இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது, மறுமையிலும் நிம்மதி கிடையாது. ரசூலுல்லாஹ் இங்கே நிம்மதி கிடையாது, அங்கே நிம்மதி கிடையாது. அப்படி பொறாமைனா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பொறாமைனா என்ன? பட்டிருக்கீங்களா? மனசால சொல்லுங்க, எத்தனை பேர் பொறாமப்பட்டிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். நீங்க பட்டிருக்கீங்க? அதெல்லாம் கிடையாது, பட்டிருக்கு அவ்வளவு. சில பேர் பொறாமப்பட்டா சார், பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, துணி எறிகிற வாசனை வரும். நிஜங்க, தாங்க முடியாதுங்க. ஒரு நாள் நான் காலேஜில் ரெஃப்ரெஷர் கோர்ஸ்னு ஒன்று வைப்பாங்க. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க. நான் அந்த கோர்ஸில் போய் உட்கார்றேன். அப்போ தான் இன்க்ரிமெண்ட்டு. நாங்கள் போய் யூனிவர்சிட்டியில் கிளாஸ்க்கு உட்காரோம். பாருங்க, ப்ரொஃபஸர்ஸ்க்கு எடுத்த கிளாஸை, ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஸர் எடுத்த கிளாஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்றாருங்க பொறாமைனா என்னன்னு. நான் இப்போ சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க போறேன், நம்ம கற்றுக்க போறோம். ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த பொறாமைங்கிற உணர்வு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் தாங்க வரும், உடனே மாறிடும். அப்படி சஸ்டெயின் ஆகாது. கோபம் கூட அப்படிதான், அப்படி வரும் போயிடும், சஸ்டெயின் ஆகாது. ஆனா அதனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, ஹேங் ஓவர் பெருசு. இப்போ பொறாமைப்படுறது அப்படின்னா, பொறாமை அந்த வினாடி படுறோம்ல, அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி. யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சுக்கங்க, முட்டியில் அடிச்சிருங்க ஃபர்ஸ்ட். எப்படி வலிக்காம போவோம் உங்களுக்கு? முட்டி தாங்க ஃபர்ஸ்ட் அடிபடும். இங்க அவர் சொல்றார், பாலராவா என்ன ஒரு சைவ பெரியவர். அவர் வந்து லாயோலா காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார். அவர் சூப்பரா சொன்னார் பாருங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்த வார்த்தைகள். மன அழுக்குகளை நிகர்த்துவது அவ்வளவு சீக்கிரமா மன அழுக்கு போவாதுங்க. உடம்பு அழுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்றேன், சாப்பிட்றோம்ல, விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க. நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து முறிவு இருக்குங்க. ஆனா காதுல சில விஷம் விழும் பாருங்க, அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லைங்க. என்னன்னு தெரியல, 2 நாளா உன் பொண்டாட்டியை வந்து, சரி நான் சொன்னா உன் மனசு கேடும், அப்புறமா பேசுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்பா, நீ நிம்மதியா வேலை செய்ய முடியாது, உன் நிம்மதியை ஏன் கெடுப்பானே? சரி போதல்ல, செத்து போலாமேங்க இந்த வார்த்தைக்கு. சொல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விழக்கூடிய விஷ சொற்கள் பாருங்க. சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார், எல்லோருக்கும் சொல்கிறார். எனக்கு அது புரிகிறது, உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். எது பொறாமை? இங்க இருந்து யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எது மன தூய்மை? ஒரே வார்த்தையில சொல்லணும், சொல்லுங்க பாப்போம். மன தூய்மைனா என்னங்க? திருடாதது, கொலை செய்யாதது, புறம் பேசாதது, நிறைய லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வார்த்தையில சொல்லு.
மன தூய்மை என்பதை ஒரு குரு சொன்னார். மன தூய்மை என்பது எது தெரியுமா? எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம்தான் தூய்மையான மனம். எந்த மனதில் அமைதி இல்லையோ அதில் அழுக்கு படியும். மனதை அமைதியாக வைத்திருப்பது எவ்வளவு பெரிய ரகசியம் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பொறுமையா யோசிங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உடனே டைஜஸ்ட் பண்ண முடியாது, பெரிய கேப்சூல்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அமைதியா அடங்கிய மனமே குரு. மனம் அடங்கி யார்கிட்ட இருக்குதோ அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம். பொறாமைங்கிறது என்னன்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அதுக்கு முன்னால் நான் பொறாமப்பட்டிருக்கேன், சாட்சி, நான் பொறாமப்பட்டிருக்கேன். ஆனா அது பொறாமை இல்லை அப்படின்ட்டார். அதனால எனக்கு விடுதலை, நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுல இருந்து. என்னங்கிறது சொல்றேன். பல நேரங்களில் நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம். அவர் சொல்றார், அப்படி கிறிஸ்டல் கிளியரா விளக்கி சொன்னார். எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது. அவர் சொல்கிறார், ஏ பின்னு ரெண்டு பேரும் பங்காளியாம். அப்ப தெரியும்ல எவ்வளவு பாசமா இருப்பாங்க. பங்காளினா யார் தெரியும் தானே? அப்பா வீட்டு சொந்தம்லாம் பங்காளி, அம்மா வீட்டு சொந்தம்லாம் தாயாதி. பங்காளி சண்டை தான் பெரிய சண்டை. ஏன்னா சொத்து, பெரிய பெரிய சண்டை. ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது. அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறகுது. ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க. பொறாமன்னா போட்டினா அப்படி ஒரு போட்டி வளர்க்குறாங்க. நீங்க வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாருங்களேன், ஒரே மாதிரி வீடு கட்டி வச்சிருப்பாங்க. யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது, ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுறது தான். அப்படியே ஒரே மாதிரியா இருக்கும். டைல்ஸ் கூட மாற்ற மாட்டான், பால்கனி டிசைன் கூட மாறாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன், அவன் டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கும் பொழுது விளையாட்டா சொல்லி போட்டானா, என் பையனுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆக்க போறேன், ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கிட்டேன். இவன் கேட்டுட்டு இருந்திருக்கான். நேரா போய் அவனும் ஐஏஎஸ் அகாடமியில சீட் வாங்கி போட்டான் உள்ள. ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்களாம். பால்ராவாயன் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பிரிலிமினரி எழுதுறாங்க. ரெண்டு பேருக்குமே ரிசல்ட் வருது. ரிசல்ட் ஒரே நாள்ல வருது, பேப்பர்ல வருது. இப்போ பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நாம எல்லாரும் தான் ஏ, ஓகேவா? எல்லாரும் சாட்சிக்கு வாங்க. எல்லாரும் ஏ. யாருடைய நம்பரை முதல்ல பார்ப்போம். அவ்வளோ கெட்டவங்க எல்லாம் இல்லைங்க, அவ்வளோ கெட்டவங்களா? நம்மளது பார்ப்போங்க. நம்ம பிள்ளை தான் பார்ப்போம். பிஏ எல்லாம் பார்க்க மாட்டோம், அவ்வளோ பதட்டம் இருக்கும்ல. நம்ம பிள்ளைது வந்துருச்சா? +2 ரிசல்ட் வருது, ஆகாதவங்க ரிசல்ட் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். நம்ம பிள்ளை ரிசல்ட் தானே பார்ப்போம். +2 சொன்னா புரியுது, ஐஏஎஸ் சொன்னா புரியல பாருங்க. பார்க்குறான் அவன் பிள்ளை பேர் வரல. உடனே என்ன பண்ணுவான்? இப்போ வாங்க சால் ஃபுல் எனர்ஜியில் பார்ப்பார் போல இருக்கு. பிஏ அவர் தாங்க உயிர்ப்பா வச்சிருக்கிறாரு ஆடியன்ஸை. பார்த்தார், பி பார்த்தார், அவன் பேர் வந்துருச்சுங்க. குப்புன்னு பத்தவங்க வயிற்றுல. சரேன்னு முதுகு தண்டுக்கு போயிட்டு காலில் இறங்கி மறுபடியும் காலில் இருந்து மேலே ஏறி முதுகு தண்டுக்கு வந்து இங்க நின்று இப்படி படம் எடுக்கும். பொறாம. நான் பாருங்களேன், செத்தே போவாங்க முன்னால இருக்கிற ஆளு. அந்த அளவுக்கு பொறாம. அவர் சொல்றாரு, அதுக்கு பேர் பொறாம இல்லையா? விடுதலையா? நானும் விடுதலை ஆயிட்டேன். ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாமை இல்லையா? அது ஏக்கமா? ஐயோ ஐயோ மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாமை கிடையாதாங்க. அது ஏக்கமா? எது பொறாமன்னு சொல்றாரு? ஏ. பேப்பரை திறக்கிறான். எங்க என் வாழ்க்கையை மாத்துச்சிங்க இது. பேப்பரை திறக்கிறான், அவன் பேர் வரல. பிஏ பார்க்கறான், அவன் பேரும் வரல. இதுக்கு பேர் தான் பொறாமையா. இதுதான் முட்டி போகும், கிட்னி அடிபடும்,
ஹார்ட் அட்டாக் வரும், பிபி எகிரும், எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும். அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர்தான் பொறாமை என்றவர். இந்த பொறாமை இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய விஷயங்க இது. சில நன்மைகள் நமக்கு வந்து சேர்கின்ற பொழுது, சில நன்மைகள் சொற்களாக வந்து நின்று சேர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. கன்னியாகுமரியில ஒரு பெரிய ப்ரோக்ராம், 750 டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன். ஆனா அன்னைக்கு பார்த்தா 1500 என்ட்ரி, உட்காரத்துக்கு சேர் இல்ல, ஒரே சத்தமா இருக்கு. சேர் இருந்தாலும் விருப்பமானவங்க பக்கத்துல உட்காரணும்ல, அந்த பிரச்சனை வேற. ஏன்னா 3 மணி நேரம் இது கிளாஸ். இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் 2 கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க. டீச்சர் கூட்டத்துல பேசுறது ரொம்ப கஷ்டம், வக்கீலுங்க கூட்டத்துல பேசுறது கஷ்டம். ஏன்னா 2 பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவங்க கூட்டத்தில் பேச முடியாது. எனக்கு பதட்டம், இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, எல்லாம் பிஜி டீச்சர்ஸ். கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம். அதுக்குள்ள உட்காந்து பேசுறேன். பக்கத்துல சைலண்டா வந்து சைலண்டா உட்காந்துட்டேங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தியானம் என்பது எது தெரியுமா? அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல, கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பானோ அவன் தான் தியானத்தில் இருக்கிறான் என்ற அர்த்தம். அதான் தியானம். கொந்தளிப்பா இருக்கும், நீங்க சைலண்டா இருக்கணும். புயல் கடந்துரும், புயல் கடக்கும். நீங்க ஓடுற ட்ரெயின்ல ஓட முடியுமா? நம்மில் பல பேர் அதான் செய்கிறோம். ஐயோ டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு சீக்கிரம் போகணுமே. ட்ரெயின்குள்ள ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ட்ரெயின் எங்க போவோமோ எப்போ போவோமோ அப்போதான் போய் சேர். ட்ரெயின்குள்ள ஓடக்கூடாது. மெல்லப்போ என் மனமே, மெல்லப்போ. மனதிற்குள் சில தியானம் சாத்தியமாகின்ற பொழுது சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க. நான் வந்து இந்த மொபைல்ல 128 GB, இதுல 110 GB ஃபுல் வச்சிருக்கிறது. என்னன்னா சங்க இலக்கியங்கள் ஃபுல்லா வச்சிருக்கேன், குரான் இருக்கு, பைபிள் இருக்கு, தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு, 50 காப்பியங்கள் இருக்கு, முக்கியமா சிற்றிலக்கியங்கள் இருக்கு. இது இந்த இலக்கியங்கள் எல்லாம் இருக்கு, உள்ள இருக்கு. இப்படி பார்க்குறேன்னு சொன்னா சேட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை. ஐ எம் டூயிங் மை ஒர்க். திஸ் இஸ் மை ஆஃபீஸ். இது என்னுடைய ஆஃபீஸ். சில வேலைகள் இதில் முடிச்சிருவேன். நான் என் ஆஃபீஸை திறந்துட்டேன். அவ்வளோ கலாட்டா இருக்கு, ஆஃபீஸை திறந்துட்டேன். என்ன சொல்றதுங்க, திறந்த உடனே ஆப் எது ஓப்பன் ஆச்சுன்னா பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்க் 4வது அதிகாரம் வாசிக்கிறேன். வார்த்தைகள் பிரமாதமா இருக்குங்க. பைபிள்லாம் வாசி பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் பிடிச்சவங்களுக்கு பைபிள் இஸ் அ ஹனி, தேன். அந்த சொல் அப்படி இருக்கும் லிட்ரேச்சர் பிடிக்கிறவங்களுக்கு. நான் ஈமானுக்கு வரல, ஃபெய்த் பக்கம் வரல, லிட்ரேச்சர் பிரமாதமான லிட்ரேச்சருங்க. நான் படிக்கிறேன். 4வது அதிகாரத்தில் 3வது வசனம். என் மனசை என்னமோ பண்ணிருச்சுங்க அந்த வார்த்தை, என்னமோ பண்ணிருச்சு. வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா? கேளுங்கள், கேளுங்கள். இதான் முதல் வார்த்தையே, கேளுங்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், கேளுங்கள்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன அர்த்தங்க? அது கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? புரிஞ்சுதான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது. கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும், வந்து விழும். ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை. அதனால் தான் பெர்னாட் ஷா சொன்னான், நம்மில் 40 வயதில் செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. புரியலனா, விஷயம் புரியலன்னு வச்சுக்கோ, செத்து போறோம்னு அர்த்தம், செத்து போறோம்னு அர்த்தம். எனக்கு சில விஷயங்கள் புரியுது. கேளுங்கள். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம். சில விதைகள் வழியில் விழுந்தன, பட்சிகள் பட்சித்தன. சில விதைகள்
பாறையில் விழுந்தன, கவனம் பாருங்க, பாறையில் விழுந்தன, பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன, வெயில் பட்டு கருகின. அடுத்த வசனம், சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்து இல்லாமலாயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, 30ஆகும் 60ஆகும் 100ஆகும் போகம் அளித்தன. காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். என்ன அர்த்தம்? கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை. எங்கே போடுகிறோம்? வழியில் போடுகிறோமா? பறவைகள் பட்சிப்பதற்கு முள்ளில் போடுகிறோமா? அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா? அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா? அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சுங்க. அப்படியே வேற ஒரு ஷிஃப்ட் பண்றேன் நான். மனசு அப்படி பதறுது, வேற விஷயத்துக்கு ஷிஃப்ட் பண்றேன். ஒரு வார்த்தை வந்ததுங்க, அந்த வார்த்தைக்கு நான் தமிழ் படித்தவள், எனக்கு வார்த்தைகள் புரியணும். வார்த்தைகள் புரியலன்னா மனம் கலங்கிறோம். எனக்கு புரிவதற்காக தானே சொற்கள். தொல்காப்பியம் சொல்லுகிறது அல்லவா, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. பொருள் புரியணுங்க. சொல் சொன்னா அதற்கான பொருள் புரியணும். பொருள் புரியலன்னா சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. சொல்லி பயன் இல்லை. ஒரு வார்த்தை வந்ததுங்க, என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை. அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நாம அப்படி இல்லைல்ல. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு எடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே, இல்லையா? மாத்தி போட்டுறது பாருங்க வசனம். நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம். உள்ள தேடுனா ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடைச்சது. முக்கியமாக பெண்கள் இருக்கிறீர்கள். ஆண்களுக்கு நம் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய வேளையில் செய்யாமல் நோய்வாய்ப்படுகிறோம் என்பதுதான் அவர்களின் கவலை. அவர்களின் கவலையே அதுதான், மிகப்பெரிய கவலை அது. ஆண்கள் வளர்க்கிறோம், குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கான கவலையும் இதுதானே. அந்த வசனம் பாருங்க, எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு முதலாளி இருந்தானாம். அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருவங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னானா. நான் பேசுறது பைபிள். ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரார் 3 மாசம் கழிச்சு. 4 வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு 8 ஆக்கி இருந்தானா. 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 ஆக்கி இருந்தானா. அந்த 4 காசை 8 ஆக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன்னாராம். 2 காசு கொடுத்ததை 4 ஆக்குனான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன். இந்த 1 ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரா, என்னப்பா பண்ணனு? சார், நீங்க பாட்டுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேன்னா என்ன பண்றது? அதனால ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். நேராக கொண்டு வந்து அந்த 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடமிருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம், கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக் கொள்ளுங்கள். நான் சமீபத்தில் ஒரு குறள் படித்தேன். அந்த குறள் மீது எனக்கு பெரிய கேள்வி. எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்மில் எத்தனை பேருக்கு சில வாசிப்புகளில் கேள்வி பிறக்கிறது. லாஜிக்கா சில கேள்விகள் பிறக்கணும். சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது. நான் ஒரு குறள் சொல்லிடுறேன், என்ன ரொம்ப பாதிச்ச குறள். குறளே மிக அற்புதமான விஷயங்க. நம்ம அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா,
தமிழ் வாத்தி எப்படியும் 100 மார்க் கொடுக்க மாட்டான், 98 தான். அதுல அந்த 2 மார்க் இருக்குல்ல, 40 குறளை மனப்பாடம் பண்ணி 2 மார்க் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? அதுல பிள்ளைங்க சாய்ஸ்ல விட்டுரும். எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது? அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க, குறள் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க. அது வான்மறை. என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா? அதுல ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல். தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன். அறிவினால் ஆகுவது உண்டோ? அடுத்த வார்த்தை தமிழ் வாத்தியார்கள், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையா சொல்லுங்க. உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா? எது இருக்கணுங்க? அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே, ஏன் அறிவினால்னு போட்டான்? நமக்கு பல நேரங்களில் புரியறது இல்லைங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், மறுபடியும் பர்சனலான விஷயமான்னு யோசிக்காதீங்க. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னால காலமாயிட்டார். எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, திருநெல்வேலி. அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? சாவாலும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தரமாட்டாங்க. முதல்ல அந்த கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க. அப்படி வச்சிருப்பாங்க, மனமா வச்சிருப்பாங்க, முழுக்க அலங்காரம் பண்ணி. எங்க அப்பா காயல்பட்டத்துக்காரர் இல்லை, அதனால நகை கேட்பார். ஆனா எங்க அம்மா காயல்பட்டத்துக்காரி, அதான் நகை கொடுக்காது. ஃபுல்லா போட்டு வச்சிருக்கோங்க, இவ்வளவு தூரம் கழுத்துல அதுல நிறைய போட்டு வச்சு, அப்படியே எவ்வளவு வறுமை இருந்தாலும் அதை கொடுக்கவே இல்லை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன், நான், என் தங்கச்சி, எங்க அக்கா, என் தம்பி எல்லாரும் உட்காந்துரும். நல்ல வேளை புருஷமார்க்க பொண்டாட்டிமார்க்க கூட இல்லை, அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். மற்றதெல்லாம் வெளியில போயிருக்குது, உள்ள கிச்சன்ல இருக்கு. இந்த மாதிரி நாங்க 5 பேர் உட்காந்து அம்மாட்ட பேசிருக்கோம். அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. நேற்று இர்ஃபான் பாய் முன்னாலையும் அதை சொன்னாங்க. மக்கால கடந்து போயிட்டார் அவர். என்ன சொன்னாங்க? என் நகையெல்லாம் சுல்தானாவுக்கு தான். நிறையங்க, ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வைத்தறிச்சல்? பராமப்படக்கூடாதுன்னு இப்போதானே சொல்லி கொடுத்தேன். எல்லாம் என் அண்ணல இதே மாதிரிங்க, அந்த ஆரஞ்சு சொக்காக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு எங்க அண்ணன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் நல்லா இருக்கே அப்படின்னாங்க. என் அக்கா இல்ல, இதெல்லாம் நல்லா இல்லம்மா, என் தங்கச்சி தான் அடிச்சுது சூப்பரா. அக்கா அம்மா சும்மா சொல்றாங்க. தங்கச்சி, என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, அவளுக்கு தான் இங்க பாரு, ஆம்பளைங்க சொத்துக்கு தான் எல்லாமே, இவளுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம், எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இது என் அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது, இது அவளுக்கு தான் சொன்னாங்க. திருப்பி திருப்பி சொல்றேன், சொன்னாங்களா? இதுல எங்க தெரியுமா, என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான், ஏன் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன்? எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்க்கிறேன். அவ ரொம்ப அன்பான பொண்ணு. என்னை அவ எப்பவுமே அவமரியாதைப்படுத்தினதில்லை, என்னை கோவப்படுத்தினதில்லை. ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு. ஒரு பீரோவை ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களாம். நான் 4.5 வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறேன். விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும், எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம். நல்லா கவனிங்க, அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம். விளையாடிட்டு இருந்தேன்னா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா. அப்போத்துலேருந்து நான் அந்த குழந்தைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை, எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும்.
எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ, நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப புரியுதா? அன்பாக இருப்பேன். பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது. மனிதர்களே, அதை அன்பு என்று நினைக்காதீர்கள். அதுதான் அறிவு, அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள், புத்தி அற்றவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஓஷோ சொல்கிறார், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க இந்த சொல்ல. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை. புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. புத்திசாலித்தனம் போதுமானது, சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி. புத்தியோடு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். நம்மை விட கீழே இருக்க